அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவாகரத்து வழக்குகள் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக நீதித்துறையில் பணியாற்றிய சுபத்ரா என்பவருக்கும் வீரமணி என்பவருக்கும் கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் நடந்து ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் திருமணத்தின் போது கணவர் தன் கல்வி தகுதி குறித்து பொய்யான தகவலை கூறி ஏமாற்றி திருமணம் செய்ததாக கூறி சுபத்ரா என்பவர் விவாகரத்து வழங்க கோரி திருச்சி குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு முடிவடையும் நேரத்தில் சேர்ந்து வாழ உத்தரவிட வேண்டும் என்று கணவர் தரப்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் இருவருக்குமே விவாகரத்து வழங்கியதுடன் சேர்த்து வைக்க கோரி கணவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து கணவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு திருச்சி குடும்ப நல நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை உறுதி செய்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பின் சேர்த்து வைக்க கோரி எதிர்த்தரப்பு மனு தாக்கல் செய்வதற்கு எந்த கால வரம்பும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதால் அதை பயன்படுத்தி மேல் மனுக்களை எதிர்த்தரப்பினர் தாக்கல் செய்து வழக்கை இழுத்தடித்து வருவது சமீப காலங்களில் வாடிக்கையாகி வருவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவடைய நீண்ட காலம் தாமதம் ஏற்படுவதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு விவாகரத்து வழக்குகளில் 9 மாதங்களில் இருந்து ஓராண்டிற்குள் எதிர்மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என கால நிர்ணயம் செய்யும் வகையில் விதிகளை திருத்தம் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மதுரை கிளை நீதிபதிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.